ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி வசனம் பார்க்க போகிறோம். என்ன வசனம் ஃப்ரெண்ட்ஸ்? பிரசங்கி 7வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆரோக்கியமான வசனம் பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரசங்கி 7வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். மிஞ்சின நீதிமானாக இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் இந்த வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனத்தில் ஒரு தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 3 தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஊழியம், அதாவது என்னென்னா மினிஸ்ட்ரி. ஏன் ஊழியம்? ஏசப்படிய கடவுள் சேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. நிறைய எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி, அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி, டீச்சர் மினிஸ்ட்ரி, எவ்வளோ நிறைய அந்த 5 விதமான ஊழியம் சொல்கிறாங்க. நல்லா பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் தான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஊழியம் மினிஸ்ட்ரி பிசி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தீத்து 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் பவுல் தெளிவாக சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் எப்படி சபை விசாரிப்புன்னு சொல்லிட்டு பவுல் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துலேயும் தீத்து 1வது அதிகாரத்துலையும் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தாட்ஸ் எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரி பிசி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனைவி விசாரிக்கிறதில்ல, பிள்ளைங்களை விசாரிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் ஊழின்னு மனைவி பிள்ளைங்க சாப்பிட்டாலும் சாப்பிடல அதெல்லாம் பார்த்து வீட்டில் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அந்த வடநாட்டுக்கு போகிறது, அமெரிக்காவுக்கு போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா போகிறது, எங்கேப்போ மினிஸ்ட்ரி. அது வர என்ன பண்ணுறாங்க, ஷெட்யூல் போடுறாங்க. இங்கே ஒரு 5 நாள் மீட்டிங், அங்கே ஒரு 5 நாள் மீட்டிங், இங்கே ஒரு 5 நாள் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஊழி செய்கிற ஒவ்வொரு பாஸ்டர்மார்களும், பிஷப்மார்களும், விசுவாசிகளும் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நீங்கள் மினிஸ்ட்ரி பிஸியாக இருக்க. ஊழி செய்து தப்பே இல்லை, அழகாக சூப்பராக ஊழி செய்து தப்பே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஊழி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரி ஊழி சொல்லிட்டு பிஸியாக இருந்து ஃபேமிலியை பார்க்காம பிள்ளைங்க ஊழி செய்கிறது கடவுள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். 1% கடவுள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இன்னொரு விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஊருக்கு போகிறது, இந்த ஊருக்கு போகிறது, அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங் இப்படியே திரியிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், பவுலை போல் அப்படி எப்போ பார்த்தாலும் ஊழியம் எப்போ பிஸி இருந்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட், யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க, எந்த பொண்ணுடைய வாக்கியம் கெடுக்காதீங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாதீங்க, கல்யாணமே பண்ணாதீங்க. எப்போ உங்கள் மினிஸ்ட்ரி பவுலை போல் மினிஸ்ட்ரி பண்ணுங்கள். பவுலை போல் 3 முறை உலகத்தை சுற்றி பிரயாணம் பண்ணி ஊழி செய்யல ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், 3 முறை இல்லை 30 முறை கூட நீங்கள் சுற்றி ஊழி செய்யுங்க. தயவுசெய்து எந்த பொண்ணுடைய வாக்கியம் கெடுக்காதீங்க, எந்த பிள்ளைகளை பெற்று நடுத்தரில் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரி எப்போ பார்த்தாலும் அந்த ஊருக்கு போகுது, இந்த ஊருக்கு போகுது, அந்த சர்ச்சுக்கு போகுது, பிசி ஃபேமிலி பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய பெரிய ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் மினிஸ்ட்ரி எப்போ பார்த்தா அதுதான் ஊழி தான் தாங்க சொன்னீங்களா, கல்யாணம் பண்ணாதீங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட தாட்ஸ் என்னன்னா, நம்ம அழகாக மனைவி பிள்ளைகளை முதல்ல குடும்பத்தை சாட்சியாக பார்த்துங்க, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் ஊழி நாங்கள் பண்ணிங்கன்னா அது சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஊழியை கடவுள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது என்னென்னா ஜபம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜபம் நைட்டு 2 மணிக்கு இதில் வேறு நிறைய ஊழிக்காரங்க வர நைட்டு 1 மணிக்கு ஜபம் பண்ணும், அப்போ தான் கடவுள் கேட்பார். நைட்டு 2 மணிக்கு ஜபம் பண்ணு அப்போ தான் கடவுள் கேட்பார். நைட்டு 3 மணிக்கு ஜபம் பண்ணு அப்போ தான் கடவுள் கேட்பார். அப்போ செய்வார். செய்ய மாட்டார். ஆக்சுவலி மென்டலாக தான் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரான்ஸ் நைட் எது கடவுள் குத்தாரு, இரவு எடுக்க கடவுள் எது குத்தாரு, நம்ம ரெஸ்ட் எடுக்க, நம்ம ஓய்வு எடுக்க தான். காலையில் 6 மணிக்கே ஜெபம் பண்ண தப்பே இல்லையே. கடவுளை வந்து எப்போ அதாவது தெளிவாக ஏசப்பா சொல்லுவார் யோவான் சுவிசேஷன் 4வது அதிகாரத்தில், பிதாவை எப்பொழுதும் எங்கும் தொய்து கொள்கிற காலம் வந்துச்சு, இந்த டைம் தான் ஜெபிக்கணும், அப்போ தான் ஆண்டு பவர் அதிகமாகும், அப்போ தான் அற்புதம் செய்வார். 3 மணிக்கு ட்ரம் மென்டலாக தான் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து அப்படி எப்போ பார்த்து ஜப்பம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி பாருங்கள், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசுங்க, ரிலேட்டிவ்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜப்போனா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், ஜப்போனாவே ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சர்ச்சு நாத்தியம் சொல்லலை, மீட்டிங் சொல்லலை, மற்ற நாளில் வந்து ஃபேமிலி ப்ரேயர் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், தனி ஜப்பம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே போதும், இதுவே அதிகம். இதை விட்டுட்டு எப்போ பார்த்து ஜப்பம் இந்த கடைசியில் மென்டலாகி தான் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட், 2வது தர்ஷனம் எப்போ பார்த்து ஜப்பம் எப்போ பார்த்தாலும் ஜப்பம் நினைக்காதீங்க. தயவுசெய்து ஜப்பம் நினைக்காதீங்க, ஜப்பம்னு ஓடாதீங்க, ஜப்பம்னு செய்யாதீங்க. அந்த நம்முடைய வாய்க்கே அது அழிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2வது தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதில் ஒரு தாட்ஸ் நான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் போட்டிருப்பேன். இது ஒரு கண்டிப்பாக இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 6 மணிக்கு எவ்வளோ வேலை கடை இருக்கிற வேலையில் செக்யூரிட்டி வேலை எவ்வளோ வேலை கிடைக்குது. ஒரு சின்ன வேலை, நீங்கள் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுற சின்ன வேலை செஞ்சு காலையில் ஒரு 6 மணிக்கு வேலைக்கு போனீங்கன்னா மதியம் 2 மணிக்கெலாம் வேலை 8 ஹவர் வேலை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இல்லை, ஒரு 10 ஆயிரம் கிடைக்கிட்டோம். மினிஸ்ட்ரி பண்ணுறேன்னு சொல்கிறேன் நான். மினிஸ்ட்ரி பண்ண ஒவ்வொரு பாஸ்டர்மார்களும் ஊழியக்காரர்களும் பிஷப்பர்களும் எல்லோரும் யார் கையிலும் பிச்சை எடுக்காமல் கையேந்தாமல் ஒரு 6 மணிக்கு 2 மணிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு வந்து அந்த 10,000 நீங்கள் வச்சு சந்தோஷம் சாப்பிட்டுக்கணும், யாருக்கும் எதிர்பார்க்காம சந்தோஷம் சாப்பிட்டுக்கணும். அது 2 மணிக்கு மேலே மினிஸ்ட்ரி பண்ணுங்கள், தப்பே இல்லையே. ஈவினிங் இப்போ மினிஸ்ட்ரி பண்ணுங்கள், ஜாப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்கள். அதெல்லாம் விட்டுப்படி எப்போ பார்த்தாலும் ஜப்பம் அப்படி ஜப்பம்னு எப்பவுமே இருந்தீங்கன்னா ஜெபிக்கிற சகோதரிகளை கல்யாணம் பண்ணாதீங்க, எந்த பொண்ணு வாக்கி கெடுக்காதீங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாதீங்க, அவங்க வாக்கி சீரழிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக ஊழி செய்யக்கூடாது, 2வது அதிகமாக ஜெபிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், 3வது என்னன்னா அதிகமாக கொடுக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் உங்கள்கிட்ட இருக்குதா, அவங்க தேவைக்கு மிஞ்சி இருக்குதா, கண்டிப்பாக உதவி செய்ய தப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் எனக்கெல்லாம் கூட அவங்க அந்த சகோதரிக்கு நான் கொடுத்தேன், அந்த சகோதரனை கொடுத்தேன், இந்த பிள்ளை படிக்க வச்சேன், இது படிக்க வச்சேன், காசு எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்குதா, லட்சம் சம்பரிக்கலாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனால் தான் சொந்த குடும்பத்தை பார்க்காம தன்னுடைய தேவைக்கு சேர்த்து வைக்காம எப்போ பார்த்து கொடுக்கணும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாரும் தனக்கு மிஞ்சி தான தர்மம் பண்ண வேணாம், அது கடவுள் ஒரு பர்சன்ட் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். மிஞ்சி தான் தான தர்மம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ தான் கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் மாட்டிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 விஷயம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தாசம் புரோஜ்மான நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.